எப்போவுமே ரீட்டெயிலர்ஸ் தான் ஸ்கேப் கோட் அண்ட் பெரிய பிராண்ட்ஸ் கவர்மெண்ட்ஸ் இவங்க தான் வந்து எப்போவுமே தே டேக் தி அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக தெரிஞ்சால் அட்லீஸ்ட் மேற்கொட்டு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம இம்போர்ட் டியூட்டின்னு எல்லா விஷயத்துக்குமே இம்போர்ட் டியூட்டின்னு வச்சுருக்காங்க. என்னென்ன குட்ஸ் இம்போர்ட் ஆகி வருதோ அதுக்கு ஒரு டியூட்டி இருக்கும். கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 15% வச்சுருக்காங்க. 15% ஏன்னா கோல்டு வந்து இங்கே வெளியிலேருந்து தான் இங்கே வருது. அண்ட் கன்சம்ஷன் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப ஜாஸ்தி, எஸ்பெஷலி கேரளா அண்ட் தமிழ்நாடு. இது முன்னாடி நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரளா மேக்ஸிமம் கன்சம்ஷன், செகண்ட் வந்து தமிழ்நாடு மேக்ஸிமம் கன்சம்ஷன், செகண்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட் கன்சம்ஷன் ஆஃப் கோல்டு வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து வச்சுருக்காங்க. இம்போர்ட் வந்து 15% வந்து வச்சுருந்தாங்க கோல்டு. இது 15% வச்சதும் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா 15%லேருந்து 6% ஆக்கினாங்க, கம்மி பண்ணாங்க. ஆப்வியஸ்லி 6% கம்மி ஆச்சுன்னா தட் இஸ் 9%, 15லேருந்து 6%, 9% வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா நம்ம கோல்டு ரேட்டும் ரெடியூஸ் ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆல் ஆஃப் அ சடன் 6500க்கு வந்துச்சு. உங்களுக்கு அது ஞாபகம் கொஞ்சம் ஒரு 1 year பேக் பார்த்தீங்கன்னா. நானும் வந்து நான் நியூஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க தான். ஆனால் அந்த டைமில் வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன். பார்த்துருந்தேன்னா நான் கொஞ்சம் பெனிஃபிட் எடுத்திருப்பேன் அதில். பட் அது பெரிய லாஸ் எதுவும் ஆகலை, ஏன்னா திரும்பி கோல்டு ஏறிடுச்சு, அது வேறு விஷயம். பட் அந்த 1 டேயில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாங்கிறதும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து கம்மி பண்ணினாங்க. அது ஜென்ரலாக கம்மி பண்ணினாங்க தான் நம்ம நினச்சோம். பட் அது கிடையாது. அது ஏன் அவங்க கம்மி பண்ணினாங்கங்கிறதுக்கு வருவோம். அந்த சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே சாவரின் கோல்டு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஆர்பிஐ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணிச்சு. இது சேஃப் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், இது சேஃப் தான். பட் அது வந்து மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சுது. அது எப்படி மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு தான். ஸோ எல்லா இயரும் பார்த்தீங்கன்னா 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ யார் இது வந்து இவங்க எப்படி இதை டிசைட் பண்ணாங்கன்னா, 10 years பேக் இருக்கிற டேட்டா வச்சு கோல்டு எப்படி ஏறுதுன்னு வச்சு அவங்க வந்து இந்த எப்படி இருந்தாலும் இந்தியாவில் வந்து இவ்வளோ வாங்குறாங்க. ஸோ நம்ம வந்து எஸ்ஜிபியாக கொடுத்தா பீப்புள் வில் ஸ்டார்ட் பைங். மக்கள் வந்து எஸ்ஜிபிக்கு மூவ் ஆகிடுவாங்க. ஆனால் அப்படி தான் மூவ் ஆனாங்க நிறைய பேர் எஸ்ஜிபிக்கு. வந்து நானே வந்து எஸ்ஜிபிக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா 2.5% இன்ட்ரெஸ்ட் வேற இயர்லி கிடச்சிது. அது நம்மளுக்கு வந்து வெளியில் வாங்கினா அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. அண்ட் ரொம்ப சேஃபாகவும் இருந்துச்சு ஆர்பிஐயில். பட் என்ன ஆச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து கோல்டு வந்து ஆல் ஆஃப் அ சடன் இந்த பாஸ்ட் 4 yearsல அவளை ஏறுங்கிறது டிசைடு பண்ணாமல் எஸ்ஜிபியை ரிலீஸ் பண்ணினாங்க. அவங்களோட கால்குலேஷன் வந்து இந்த 4 yearsக்கு முன்னாடி இந்த 10 years டேட்டா வச்சு தான், அதுக்கு முன்னாடி எப்படி கோல்டு ஏறிச்சோ அதை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணாங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து கோவிட்ல ஏறிச்சு. பட் இந்த எஸ்ஜிபிலாம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டோட க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அந்த பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு அவங்க வந்து எஸ்ஜிபி கொடுத்தாங்க. 2.5% வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். எஸ்ஜிபியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்கும். நம்ம வந்து 2.5% கொடுத்துட்டு இது வந்து நம்ம இம்போர்ட் டியூட்டி அதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கிடையாது உங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய பாசிட்டிவ் இது இருந்துச்சு. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது. ஸோ அதனால அதை இன்வெஸ்ட் பண்ணினாங்க. ஸோ எக்ஸம்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இஃப் ஹெல்ட் டில் மெச்சூரிட்டி. ஸோ நீங்கள் 4 வருஷமோ 5 வருஷமோ, ஐ திங்க் 4 years நினைக்கிறேன், 4 years or 5 years, 4 years மினிமம் வைக்கணும். அந்த 4 years நீங்கள் மினிமம் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டியில் வந்து டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் இருக்காது. ஸோ எல்லாருமே இதை வச்சாங்க. ஏன்னா வருஷம் 2.5% உங்களுக்கு வந்து கிடச்சிது. இதில் ஒரே ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, அவங்க எப்போ வந்து நீங்கள் செல் எப்போ பண்ணலாம்னா அவங்க ரிலீஸ் பண்ணுற டேட் அன்றைக்கி தான் நீங்கள் செல் பண்ணலாம். நீங்கள் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் விற்கலாம், அது தட் இஸ் பாசிபிள். பட் அதர்வைஸ் இஃப் யூ ஹேட் டு செல் இட் இன் அ ப்ராப்பர் வே, நீங்கள் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு டேட் கொடுப்பாங்க. இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து கம்மி பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து த செல்லிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து இம்போர்ட் டியூட்டி கம்மி பண்ணினாங்க. நீங்கள் வச்சிருக்கிற பாண்ட் வந்து விற்கிறதுக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க, ப்ரொபோசல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குது. இம்போர்ட் டியூட்டி வந்து ஏறலை. ஸோ என்னோட அசம்ஷன் என்னென்னா, இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் எல்லாமே உங்ககிட்டேருந்து போயிடுச்சு அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி ஏற சான்ஸ் இருக்குங்கிறது தான் என்னோட கணிப்பு. அது இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ப்ரீமெச்சூராக யாருமே வந்து எஸ்ஜிபியை சரண்டர் பண்ணல, எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்களுக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பைரி முடிஞ்சு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பைரி முடிஞ்சு கொடுக்குறவங்களது மெச்சூரிட்டி, எக்ஸ்பைரியில் மெச்சூரிட்டி முடிஞ்சு கொடுத்தவங்களது அது வேற விஷயம். பட் சில பேர் இன்னும் முடியாத இருக்காங்க, 1-2 வருஷம் இருக்கிறவங்க இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரை எல்லாமே எஸ்ஜிபி முடிஞ்சிட்டுனா
எல்லாரோட எஸ்ஜிபியும் சரண்டர் ஆயாச்சு, மெச்சூரிட்டி முடிஞ்சிடுதுன்னா என்னை பொறுத்தவரையிலும் இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எப்படி டிக்ரீஸ் பண்ணாங்களோ அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஏமாத்துற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக கோல்டு ரேட்டை வந்து நீங்கள் வாங்கறச்சே ஒரு ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க, அப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து 15% நீங்கள் வந்து கொடுத்து வாங்கியிருப்பேங்க. நீங்கள் விற்கறச்சே மட்டும் இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிட்டா அப்போ உங்களுக்கு அந்த 10% லாஸில் அது ரொம்ப வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் கோல்டு ரேட் ஏறிடுச்சு, அதனால அஃபெக்ட் ஆகலை. பட் ஆனாலும் அது பண்ணது ஏமாற்றணும். என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஃபூலிங் பீப்புள். ஸோ அது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி பண்ணுவாங்களான்னு. பட் ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி வச்சுருந்தாங்க. நீங்கள் அவங்க சேல்ஸ் பண்ணாச்சே பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபியோட இம்போர்ட் டியூட்டி ஹையாக வச்சுருந்தாங்க. நீங்கள் வாங்கினீங்க 10 to 15% எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 15%. மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா 10 முன்னாடி இருந்தது, முதல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வாங்கறச்சே வந்து 15% இம்போர்ட் டியூட்டி கொடுத்து தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இது இதுதான் ஆர்டிஃபிஷியலி இன்ஃப்ளேட் பண்ணுறது. இது வந்து உங்ககிட்ட ஃபிசிக்கல் கோல்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால எதுவும் பண்ண முடியாது. பேப்பர் கோல்டு கவர்மெண்ட்டுங்கிறதுனால கவர்மெண்ட் இது சேஃப், பட் இருந்தாலும் மேனிப்புலேட் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் எஸ்ஜிபி வாஸ் ஆல்சோ ஹை. இப்போ வாங்கறச்சே ஹையாக கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. வெளியில் ஃபிசிக்கல் கோல்டு என்ன ரேட்டோ அதே தான், அது நம்ம துபாயிலேருந்து வாங்குறதோட இங்கே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா 15% வந்து இம்போர்ட் டியூட்டி வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் லேட்டர் ரெடியூஸ்ட் இம்போர்ட் டியூட்டி. எப்போ இவங்க ரெடியூஸ் பண்ணினாங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து டொமெஸ்டிக் ப்ரைஸ் வந்து காஸ் த டொமெஸ்டிக் கோல்டு ப்ரைஸ் டு ஃபால். நம்ம லோக்கலில் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா இம்போர்ட் டியூட்டியை அவங்க குறைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் அதை திரும்பி கவர்மெண்ட் கிட்ட விற்கரிச்சு உங்களுக்கு அந்த 10% வந்து கம்மியாக தான் நீங்கள் விற்றங்க. ஸோ இந்த மேனிப்புலேஷன் வந்து எப்போவுமே நடக்குங்க. எனி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் எனி திங் மேனிப்புலேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் இருக்காதுங்கிறது நம்ம இது வந்து ரூலும் நீங்கள் வந்து போட முடியாது. இம்போர்ட் டியூட்டி வந்து நீங்கள் ஏன் மாற்றினீங்க நீங்கள் கேட்கவே முடியாது. பிகாஸ் இட் இஸ் அக்கார்டிங் டு த ரூல், பட் கேன் பி மேனிப்புலேட்டட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னை பொறுத்தவரையிலும் இது வந்து ஃபூலிங் தி பீப்புள் தான். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்க தான் நான் நம்புவேன். வெளியிலேருந்து வாங்கியிருந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த 10% வந்து அவங்க எப்போ விற்கணுமோ அப்போ அவங்க விற்றுருப்பாங்களே. ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு வாட்டி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்ககிட்ட எதுவுமே பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரையிலும் டிஜி கோல்டு நான் அந்த ஒரு ரீசன்னால தான் டிஜி கோல்டாக இருக்கட்டும் இல்லை எந்த இதாக இருக்கட்டும் பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எப்போவுமே ஃபிசிக்கல் கோல்டு தான் பெட்டருங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் வந்து இது எல்லாரும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. ஈச் ஒன் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணுவீங்க. சில பேர் வந்து சின்ன அமௌண்ட்லேருந்து டிஜி கோல்டாக போட்டால் அதை அதுக்கப்புறம் கோல்டு காயினாக வாங்கி அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு அதை பண்ணுவீங்க. எல்லாமே ஓகே தான் என்னை பொறுத்தவரையிலும். பட் பெரிய ரிஸ்க்காக எடுக்கிறது வந்து நம்ம எடுக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது கையில் நம்ம வச்சுக்கிறது பெரிய ரிஸ்க்காக எடுக்கலாங்கிறதா நான் நம்புவேன். வெளியில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஈவன் கவர்மெண்ட் கிட்ட ஐ டோன்ட் பிலீவ், நான் என் கையில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு அது ரிஸ்க் ஃப்ரீன்னு தான் நான் நம்புவேன், எந்த அசட்டாக இருக்கட்டும் அது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பேப்பராக தான் இருக்குது. நம்மக்கிட்ட எஃப்டி, நம்மக்கிட்ட எஸ்ஐபியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லாமே பேப்பர் தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஃபிசிக்கல் இது என்னென்னா லேண்ட் அண்ட் கோல்டு. அதுலேயும் கோல்டு வந்து இன்னும் ஈஸியர் டு என்னை பொறுத்தவரையிலும் லேண்டை பாதுகாக்கிறதோட கோல்டை பாதுகாக்கிறது ஈஸியர்னு எனக்கு தோணுது. அதில் ரிஸ்க் இருக்குது, எஸ் தெஃப்ட் ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் என்ன ஸ்டில் வந்து நம்ம கையில் இருக்காது, எல்லாமே நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து நம்ம டிசைடே பண்ண முடியாது, நம்ம கையை விட்டு போயிடுச்சு அது. இந்த விஷயத்தில் இது நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. வருஷம் 2.5% கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டு வாங்கினவங்க கொடுக்கறச்சே பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட் டியூட்டி கம்மி பண்ணதும் அது ஒரு ஏமாற்றம் தான் ஆச்சு. ஸோ அந்த 2.5% வந்து வருஷம் வந்தது வந்து இதில் அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இதே வந்து அவங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டப்பட்ட டயத்துக்கு அவங்க வந்து மெச்சூர் பண்ணியிருக்கலாம். இதுனா அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அந்த டைம் மெச்சூரிட்டி ஆனவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கொடுக்கும்படியாக தான் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ பற்றி, இந்த அவேர்னஸ் வீடியோ தான் ஆஸ் யூஷுவல். ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி புல் பண்ணாங்க பீப்புளுங்கிறது இப்படி தான். பட் ஆனால் இது நிஜமாகவே ரொம்பவே லுக்ரேட்டிவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 8 years மெச்சூரிட்டி பீரியட்,
இது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 கிராம் கோல்டு. அதே மாதிரி மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 4 கேஜி ஒரு இண்டிவிஜுவல் வந்து 4 கிலோ வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ திங்க் இதில் 8 இயர் மெச்சூரிட்டியாக இருந்தாலும் ப்ரீ மெச்சூர் இது வந்து நீங்கள் 4 இயர்ஸில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதோ ஒரு பெனால்ட்டி மாதிரி ஏதோ சின்னதாக இருந்தது. பட் ஆனால் 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2.5% வந்து எவ்ரி இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேல் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஆட்ஸ் தாங்க அதில். ஸோ எல்லாமே ரொம்ப லுக்ரேட்டிவாக தான் எல்லாமே எழுதினாங்க. நிறைய இதை வந்து ப்ரொமோட் பண்ணினாங்க. கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால என்னால் கிளியராக பேச முடியல. அப்பப்போ கொஞ்சம் பாஸ் எடுக்கும்படியாக இருந்துச்சு. ஃப்ளூயன்சியும் கொஞ்சம் இல்லை. பட் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நான் 3 டேஸாகவே போடணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி 4th டே ஆனதுக்கப்புறம் இதை வெயிட் பண்ண வேண்டாம்னு இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.